இன்னைக்கு இவங்க விஜயுடைய ஆதரவாளர்கள் இப்படி செய்யறது ஒரு மகிழ்ச்சி ஆரவாரத்தினால கூட இருக்கலாம். ஆனால் அது தவறு. இது தவறு என்று மிக உறுதியாக விஜய் சொல்லணும். இதுவரைக்கும் விஜய் அப்படி சொல்லி நான் பார்க்கல. ஏன்னா விஜயே தன்னுடைய ஆதரவாளர்களை எப்படி தன்னுடைய ஆதரவாளர்கள் நடத்தணும்னு எம்ஜிஆர் மாதிரி இவர் கத்துக்கணும். இவர் அப்படி கத்துக்கல. ஒரு இது ஒண்ணு பார்த்தேன், ஒரு போட்டோ ஒண்ணு, வீடியோ ஒண்ணு பார்த்தேன். இதுல விஜய் இதுல உட்காந்துருக்காரு, வேன்ல உட்காந்துருக்காரு. ஆஃப் பண்ணி ஆன் பண்றாங்க. ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணோன்னு முகம் தெரியுது, கையசைக்கிறாரு. உடனே எல்லாரும் கரகோஷம் எழுப்புறாங்க. இது ஒரு சினிமா வரல இருக்கு. இப்படியே ஒரு தலைவர் மக்கள்கிட்ட தன்னை காட்டிக்கிறது. அவரு வெளியில் நிக்கணும், வேனுக்கு வெளியிலேயே நிக்கட்டும். என்ன சொல்ல போனா எம்ஜிஆர் வேனுக்கு வெளியில நின்று எனக்குமே படல. அவர் மக்களோட மக்களா கலந்து போவார். மீட்டிங் போகும்போதெல்லாம் அந்த பேக் கேட் வழியா வரமாட்டார். சிஎம் ஆனதுக்கு அப்புறம் தான் பாதுகாப்பு படை ரொம்ப உறுதியா அவர் சொல்லிட்டாங்க, நீங்க பேக் கேட் வழியா வரணும்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி தலைவரா இருக்கும் பொழுதெல்லாம் மக்கள் ஊட போய் மேடையில ஏறுவார். எப்பயுமே அப்படித்தான் பண்ணுவார் எம்ஜிஆர். இதெல்லாம் விஜய் நிச்சயமா படிச்சுக்கணும். இல்லைன்னா இப்படி படிக்காம சேரை உடைக்கிறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு இருந்தாருன்னா அல்லது அமைதி காத்தாருன்னா நாளைக்கு சேர் மட்டும் உடையாது, 10 பேர் மண்டையும் உடையும். அதனால இப்பயே அவர் இதை முன்னெடுத்து செய்யணும். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லணும். அது ரொம்ப முக்கியம். நீங்க சொல்ற எல்லாமே வேலைவாய்ப்பு பெரிய இருக்கு, எக்கனாமிக் இண்டிசஸ் நல்லா இருக்கு, சோசியல் இண்டிசஸ் நல்லா இருக்கு, இது எல்லாமே நல்லா இருக்கு. அதே சமயம் லஞ்ச ஊழலும் பெரிய இருக்கு. இது இங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில எல்லா இடத்துலயுமே லஞ்ச ஊழல் பெரிய நெக்ஸஸ் பிட்வீன் த கவர்மெண்ட் மிஷினரி அண்ட் த ரூலிங் பார்ட்டி மிஷினரி அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே அதிகரிச்சுட்டு இருக்கு. இப்ப இதுல ரொம்ப ஸ்டாலின் அவர்கள் முன்னெடுக்கிற சமுதாய முன்னெடுப்பிற்காக எதிர்கால தலைமுறைக்கான பல திட்டங்களை அவர் தீட்டுறாரு. ரொம்ப அழகா செயல்படுத்திட்டு இருக்காரு. இதெல்லாம் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு காலையில சிற்றுண்டு கொடுக்குறாரு. அந்த பசங்கள்ட்ட யாருக்கு ஓட்டு உரிமை இருக்கு? யாருக்குமே கிடையாது. ஆனா அது எதிர்காலத்திற்கான ஒரு திட்டம். இது மாதிரி பெரிய அளவில் உள்ள திட்டங்கள் எல்லாமே, அதாவது இவங்களுக்கு உரிமை தொகை கொடுத்திருக்காரு, அதுல யாரும் தலையிட முடியாது. எந்த லஞ்சமும் அதுல கிடையாது, நேரடியாக அக்கௌண்ட்ல போயிடுது. அதே மாதிரி தான் பஸ் பயணத்துக்கு அவங்க யாருக்கு லஞ்சம் கொடுத்து டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை. நான் முதல்வன் திட்டம், அடுத்து இந்த சிற்றுண்டி திட்டம், அடுத்து இதுல படிச்சுட்டாங்கன்னா, பள்ளிக்கூடத்துல படிச்சுட்டாங்கன்னா அடுத்து கல்லூரிக்கு படிக்கணும்னு ஆசைப்படுற அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகை, இது எல்லாமே எந்த விதமான லீக்கேஜ் இல்லாம நடக்குது. ஆனா இன்னைக்கு உள்ள ட்ரபிள் என்னன்னா, நான் தனிப்பட்ட முறையில ஒரு ரேஷன் கார்டு வாங்க போறேன், ஒரு வாரிசு உரிமை இது வாங்க போறேன், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க, அரசுல அவ்வளவு லேசா காரியம் நடக்கிறது இல்லை அப்படின்னு பரவல் ஒரு எண்ணம் இருக்கு.